வணக்கம். நான் செந்தாளன். இன்று நான் வெளியிடுற பதிவு மக்களுக்கான ஒரு தெளிவூட்டலுக்குரிய பதிவு தான். தமிழினம் கடந்த 15 ஆண்டுகளாக தேசிய தலைவரை தேர்றக்குரிய 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, முள்ளிவாய்க்காலில் தேசிய தலைவர் கொல்லப்படவில்லை என்றது மக்களுக்கு பூரணமாக தெரியும். எதிரியால் காட்டப்பட்ட உடலை மக்கள் யாருமே நம்பவில்லை. சில உலக நாடுகளும் அந்த விடயத்தில் அக்கறை செலுத்தவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இரண்டாவதாக, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இது 2009க்கு பின்னர் தமிழர் மீதான சிங்கள படைகளின் இன அழிப்பு நடவடிக்கைகள், தமிழற்ற கலாச்சார அழிப்பு, தமிழற்ற நிலங்கள் ஆக்கிரமிப்பு, தமிழர் மீதான போதவக்சுகளை பரப்புறது. இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பின் ஒரு அங்கமாக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்றதால அதை தடுக்கிறதுக்கு தங்களால் முடியாத ஒரு சூழ்நிலையில் தலைவர் வருவாரா, இந்த நேரத்திலோ தலைவர் வரணும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ள மக்களின் ஒரு ஏக்கமான கருத்துகள் வெளியிடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் நெடுமாறன் ஐயா ஒரு தகவலை வெளியிடுறார். தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறார்னு சொல்லி நெடுமாறன் ஐயா அறிவிக்கிறார். நெடுமாறன் ஐயாவுக்கு நேரடியாக தலைமையில் இருந்து தான் அந்த உத்தரவு போனது. அது 100% உண்மையான ஒரு சம்பவம். அதை வைத்து கொண்டு தான் நெடுமாறன் ஐயா அந்த தகவலை வெளியிட்டவர். நெடுமாறன் ஐயா தன்னுடைய முடிவிலே எதுவுமே அதை செய்ய இல்லை. தலைமையின் உத்தரவோடு தான் அவர் அந்த தகவலை அறிவித்தவர். இயக்கம் அவரோட முடிவைத்தான் எடுத்தார். இதுக்கு பின்னால் என்ன நடக்குது, இது தொடர்பான தகவல் சேகரிக்கிறதுக்காக இயக்கம் ஒரு நெடுமாறன் ஐயாக்களால் இந்த அறிவிப்பை மேற்கொண்டார். அப்போ அதுக்கு எதிராக சில தமிழ் அரசியல் முட்டாள் கூட்டங்கள் எவ்வாறு அறிக்கைகள் விட்டினோம்னு சொன்னால், இது இந்தியா ஒரு காய்நகரத்தில் நெடுமாறன் ஐயாக்களால் செய்யுது. காரணம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் சீனா நிலை கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு ஆபத்து. அப்போ சீனாவை விரட்டி அடிக்க வேணும். அப்போ அதற்கு தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி இலங்கையை பயப்படுத்துறதுக்காக இது இந்தியா எடுக்கிற முயற்சியை தவிர இதில் வேறொரு உண்மையும் இல்லைன்னு சொல்லி சில தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்லி கூறப்படுறவர்கள், இவர்கள் எந்த ஆய்வை வச்சு குறிப்பிட்டார்கள்னு சொன்னால், இந்த கமல் குணரத்னாவும் சரத் பொன்சேகா சொல்கிறத காது கொடுத்து கேட்பவர்கள், அவர்களின் விடயங்களை நம்பிக்கொண்டு அவர்களுக்கு வெள்ளி அடிக்கிறதுக்கான ஆய்வைத்தான் இவர்கள் நெடுமாறன் ஐயா அறிவிக்க வெளியிட்டார். அப்போ இவ்வாறு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லாரும் தலைக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வு செய்தவையெல்லாம் கடுமையாக இப்போ யோசனையில் இருக்கிறோம். என்ன சொன்னால், தேசிய தலைவரை நேரடியாக போய் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், தேசிய தலைவர் இருப்பை ஏற்று உதவி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு நிர்வாக ரீதியாக வேலை செய்கிறார்கள். அப்போ தங்களுடைய ஆய்வெல்லாம் பிழைச்சி போச்சுது என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே கனவரிப்பை யோசிக்கிறான். அண்மையில் ஒருத்தர் ஒரு ஊடக நேர்காணல்